Hi friends, welcome back. இப்போ ஸ்விங் ட்ரேடை பற்றி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை எப்படி பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு டூ ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை போய் பாட்டுங்க. இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்டேட் தான், ரெகுலர் அப்டேட் தான். அதனால் இது ரிலாக்ஸான ட்ரேடு, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் பொசிஷன் ட்ரேடர்ஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேடில் அவங்க வெளியே வர மாட்டாங்க. நம்ம அதுக்குன்னு அந்த வீடியோ சொல்லியிருக்கோம். பையிங்லேயே இருந்துகிட்டு இருப்போம். எங்கே ஸ்டாப்ல ஸ்டிக்கர் ஆகுதோ அங்கே செல்லிங் வந்துடுவோம். பையிங்கில் இருந்தீங்கன்னா செல்லிங்க்கு ரெண்டு ஸ்டாப்லஸ் போடுவோம். ஒன்று ஏற்கனவே இருக்கிற பையிங்க்கு, ஒன்று வந்து ஃப்ரெஷ் செல்லிங்க்கு. செல்லிங் ஆனோன்னா ஒரு பையிங் ஸ்டாப்லஸ் 2 ஸ்டாப்லஸ் போட்டுருவோம். இப்படி கண்டிப்பாக போயிட்டே இருப்போம். அதனால் ரிலாக்ஸ்டாக பொசிஷனில் இருப்போம். இருந்தால் 80 to 90% சக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்கிறக்க தான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு அளவுக்கு கேபிட்டல், அதாவது ஃபுல் கேபிட்டல் வச்சுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ரிலாக்ஸாக பிஸியாக இருக்க எல்லாருக்குமே இந்த ட்ரேட் வந்து ஒரு வரப்பிரசாதம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை மட்டும் வாட்ச் பண்ணி, சார்ட்ஸை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு, நம்ம அந்த சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேடை மாற்றி போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போயிடுவோம். இப்போ ஏன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனை இப்போ நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக நிறையா ஜாயின் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹவு டு டூ ஸ்விங் ட்ரேடுங்கிறத அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இது புரியும். இது ஜஸ்ட் அப்டேட் தான் ஸ்விங் எடுக்கு. நம்ம ஏற்கனவே இங்கேருந்து செல்லிங்கில் இருந்தோம். இப்போ பையிங்க்கு வந்து 24 இந்த ஹைஸ் மேலே போட்டிருந்தோம். ஸ்டாப் லாஸை கொடுத்துருந்தோம். ஹைஸ் மேலே அசியூம் பண்ணியிருந்தோம். 23,970 ஒட்டி கொடுத்துருந்தோம். அப்போ அது ஒன்றும் பிரேக் ஆகலை. அதனால் இந்த ட்ரெண்டு வந்து திரும்பமாக காட்டினா கூட அதை பிரேக் பண்ணால் பையிங் போயிடுவோம். ஒருவேளை நம்ம 1 or 2 days இப்போ அப்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடை, இந்த சார்ட்டை அப்டேட் பண்ணேன்னா பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு அர்த்தம். மாற்றம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்டேஷன் கொடுக்க போகிறோம். மாற்றம் இல்லைன்னா பெரிய அப்டேஷன் இருக்காது, அப்டேஷனே வராது. ஓகே, பெரிய அப்டேஷன் நிஃப்டியில் இல்லை. இது போனால் ஒரு பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து நம்ம திரும்ப கணிச்சிட்டா கூட இது இருக்கும். பார்க்குறதுக்கு என்ன இருக்கும், 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இருக்கும். இந்த 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் என்னன்னா ட்ரெண்டை காட்டிடுவது. இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடை பேஸ் பண்ணி, ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டுமே இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பண்ணுறது, ரெண்டுமே லிங்க்கில் கொடுக்குறேன். ரெண்டுமே பாருங்கள். கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு இது பெரிய ட்ரேட். நான் முதல்ல சொன்ன மாதிரி சரி, நெக்ஸ்ட் வரிசையை முடிச்சுடுவோம். இதில் பாயிண்ட் பெருசாக இல்லை, அப்டேஷன் மட்டும்தான். டவ் ஜோன்ஸ் பையிங்கில் தான் இருக்கும். இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போ இது கீழே போடலாம் இந்த பாயிண்ட்டு கீழே. பட் வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை மண்டே டவ் ஜோன்ஸ் வந்து இந்த ஹையை தாண்டி இப்படி போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இது கீழே மாற்றிக்கலாம். ஒரு 300 பாயிண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து குறைக்க முடியுமோ சிக்டரில் குறைச்சிட்டே வந்துடுவோம். நம்ம இங்கேருந்தே செல்லிங்கில் இருந்தோம். செல்லிங்கில் இருந்த இன்சென்ஸ் செல்லிங் அப்படி என்ன சொல்கிறேன்னா அசியூம் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக இங்கே வந்து ட்ராவல் பண்ணி இங்கேனே திருப்பிட்டோம். திருப்பி இப்போ இங்கே பைங்கில் இருக்கும். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்போம் பார்த்துங்க. அப்போ இங்கே மேலே போனால் எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம். அங்கே சார்ட் எங்கே இண்டிகேஷன் காட்டுதோ சார்ட் பிரகாரம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ப்ரெடிக்ஷனு, நம்ம பிளானட்டரி பொசிஷன் பார்க்குறோம், ஆங்கிள்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் மிங்கிள் பண்ணி பார்த்தா கூட டைம் சைக்கிள்ஸு, டைம் பீரியட்ஸு நிறைய பார்க்குறோம். ஸ்கொயர் ஆஃப் நைன்ஸ் இது எல்லாம் பார்த்தா கூட இது எல்லாமே என்னன்னாங்க ட்ரேட் பண்ணுறது சம்பாதிக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேங்க, நான் அடிக்கடி சொல்கிறேன். அதை பார்த்தேன் இதை பார்த்தேங்கிறத அதெல்லாம் மேட்ரு கிடையாது. வின் பண்ணுமா வின் பண்ணலையா அவ்வளோதான். ஓகே, நாஸ்டாக்ல பெரிய இம்பேக்ட் இல்லை. நம்ம ஸ்விங் ட்ரேட் பார்க்குறோம். நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இது இங்கே இருக்குது. ஒருவேளை இது மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஏற்றுவோம். இல்லைன்னா ரைஸாக இருக்கான வாய்ப்புகள் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏஎக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் இது கீழே இருக்குது. இதில் ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் இது கீழே கொடுத்துருக்கோம். அந்த
அப்டேஷன் வீடியோக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துக்கேன். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கோன்னு அப்படியே இருக்கும். அநேகமாக 50 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கான ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் போய் பார்த்துங்க. எஃப்டிஎஸ்சி இதுலேயும் பெருசாக மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறேன். எஃப்டிஎஸ்சி ஓகே. டாக்ஸு ஸ்டாப் லாஸ் இது கீழே இருக்குது, 200 பாயிண்ட் இருக்குது. இந்த லோ கீழே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் நிஃப்டிக்கும் வேர்ல்டு இண்டெக்ஸுக்கும் கம்பேரிசனோட ஸ்விங் சார்ட்டு. ஸ்விங் சார்ட்டு இப்படி தான் காட்டுது. இது எதுவுமே நம்ம சொல்லலை, சார்ட் காட்டுது, மெத்தட் காட்டுது. இது எல்லாம் பேஸ்ட் ஆன் 1 டே ஸ்விங் சார்ட்டு. இதிலே 2 டே ஸ்விங் சார்ட் இருக்குது, 3 டே சார்ட் இருக்குது, 7 டே சார்ட் இருக்குது, மந்த்லி சார்ட் இருக்குது, இயர்லி சார்ட் இருக்குது. எதை ஜாஸ்தி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இங்கே வந்து மைனர் ரிவர்சல்லாம் பிடிக்கிறக்காக தான் நம்ம 1 டே சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் மேஜராக போகணுன்னா 2 டே சார்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 1 டே சார்ட்டோட கொஞ்சம் 2 டே சார்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு இதுக்கு தானே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த லெவலில் 2 டே சார்ட் எப்படி போடுறது, 2 டே சார்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறது, நம்ம எப்படி இதை வந்து எப்படி வந்து இந்த சார்ட்ஸ்லாம் போடுறதுங்கிறத பற்றி நம்ம எந்த வீடியோவும் போடல. ஏன்னா இப்போ அது தேவையில்லை. அது உள்ளே அதுக்கான சப்ஜெக்ட் போனால் தனியாக அது போயிட்டே இருக்கும் அது. இப்போ அதனால் இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, 2 ஸ்விங் சார்ட் போனால் இப்படி போகுது, ட்ரெண்டு இங்கிட்டு போனால் இது திரும்பிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சார்ட் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை காட்டுறதுக்கான மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க, ஒரு 20-25 பேர் பார்க்குறீங்க. இதை இது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல யாரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு வந்து ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு ட்ரேட் பெஸ்ட்டு. நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். வேண்டாம் ஒரு உதாரணத்துக்காக இன்றைக்கி வேண்டாம் இது ஒரு டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கவாங்களா? இதில் நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு அப்டேட்டில் எடுத்து காட்டுறேன். இது டிசம்பர் 30க்கான அப்டேட். தேங்க்யூ.